ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை மிக அற்புதமான முறையில இந்த அறக்கட்டளை துவங்கிய நாள் முதல் இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் குரு பயிற்சி விழாவிலையுமே நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தொடர்ந்து ஒவ்வொரு படியாக அற்புதமான முறையில வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றார். அதனால நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த விழாவிற்கு தலைமையாக தங்கத்தின் தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், நம்முடைய விஸ்வானந்தம் ஐயா அவர்கள், நம்முடைய டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் சேவைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நிறைய ஜோதிட ஜாம்பவன்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தகவலை ஒரு எளிமையான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடத்திற்கு சிறப்பான நாள் எது, யோகமான நாள் எது, சிறப்பான நாள் யோகமான நாள், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற? இந்த ஒரு வருடத்துக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுல ஒரு எளிமையான ஒரு மெத்தட் நீங்க எப்பயுமே வருஷம் நீங்க ப்ராப்பரா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குருவினுடைய சிறப்பு பார்வை. குருவினுடைய பார்வை 5, 7, 9 இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப குரு கடகத்துல இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். அப்ப விருச்சிக ராசினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கிழமை நாள் இந்த வருடத்துல சிறந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மை. அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். மகர ராசினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்ப இந்த வருடம் முழுவதுமே சனிக்கிழமை நாள் ரொம்ப ஒரு சிறந்த நாள். அதற்கு அடுத்ததாக அவருடைய சிறப்பு பார்வையை 9ஆம் பார்வையை மீனத்தை பார்ப்பார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மைன்ற மாதிரி தன்னுடைய வீட்டையே அவரு உச்ச வீட்டு ஆட்சி வீட்டை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அப்ப இந்த வருடத்துல வியாழக்கிழமை நாளும் சிறந்த நாள். அப்ப இந்த வருடத்துல செவ்வாய்க்கிழமை நாளையும் சனிக்கிழமை நாளையும் வியாழக்கிழமை நாளையும் பிறந்தவர்களாகட்டும் தொடங்கக்கூடிய காரியங்களாகட்டும், நிறைய பேர் சனிக்கிழமை தொடங்கினா சிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சனிக்கிழமை நாள்ல முதல் நபரை யாராவது சந்திக்கிறதா இருந்தாலும் அது முக்கிய முடிவு எடுக்கணும், மெயின்ல நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அதே நேரத்துல வியாழக்கிழமை நாள்ல தொட்டது தொடங்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான தன்மைகள் இந்த வருடத்துல குருவினுடைய பார்வையின் மூலமாக அந்த கிழமை கிடைத்திருக்கின்றது. ஆக இந்த வருடத்துல இந்த 3 நாட்கள் தொட்டது தொடங்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் குருவினுடைய பார்வையினுடைய அடிப்படையில. அப்ப குரு பார்வை கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதன் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப குருவினுடைய பார்வை நாள் இந்த வருடத்துல 3 நாள் சிறப்பான நாளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் முழு நேர ஜோதிடரா இருக்கிறீங்க? யாராவது கை தூக்குங்க. முழு நேர ஜோதிடரா இங்க இருக்கிறவங்க. ஓகே. மீதி எல்லாம் ஜோதிடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள். ரைட். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலான நண்பர்களுக்கு MM சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா அதுல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியுங்களா? MM சிஸ்டம் ஜோதிட எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். யாருக்கும் தெரியாது. சரி, நான் சுருக்கமா ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த சர்டிபிகேட் கொடுக்கணும், அடுத்த ஐயா அவர்கள் பேசணும். கரெக்டா ஒரு 10 நிமிடம் மட்டும்தான். 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு ஜாதகத்தை எப்படி எளிமையா பலன் சொல்லணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பரிகார வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்றேன். முதலில் பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும்.
இப்ப சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சுவாதி நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு. அப்ப ராகுக்கு ஒரு டிக் அடிச்சுக்குங்க. அடுத்தது சந்திர பகவான். சந்திர பகவான் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க இருக்கிற யாராவது உங்களுடைய சந்திரன் நட்சத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திர அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்ப சனிக்கு ஒரு டிக்கு. சோ இப்ப இந்த மாதிரி நவ கிரகங்கள் நின்ற நட்சத்திர அதிபதிக்கு ஒரு டிக்கு அடிச்சுட்டே வரும். அப்ப டிக்கு வாங்காத கிரகம் இருக்கும். டிக்கு வாங்காத கிரகங்கள் இருக்கும். அப்ப டிக்கு வாங்காத கிரகம் எதெல்லாம் இருந்தா என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த எளிமையான முறையில சொல்லலாம். எது டிக்கு வாங்கலையோ அந்த கிரகத்தோட காரகத்தை இந்த ஜென்மத்துல உங்களுக்கு குறையா இருக்கும். அப்ப கிரக காரகத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எது குறையா இருக்கிறது, அப்ப குறைய நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கு தேடிக்கொண்டு இருப்போம் அப்படின்றத இந்த எம்எம் சிஸ்டத்துல எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள். அப்ப இதுல சூரிய பகவான நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல அப்படின்ற பட்சத்துல இருந்ததுன்னா அப்ப அவனோட மனநிலைகள் எப்படி இருக்கும்? அப்பாவுடைய பாசம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்காது. எங்க போய் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டாலும் அங்க ஒரு கெட்ட பேரு அவமான பிரச்சனையோட தான் வந்து நிற்பாங்க. சூரியனோட நட்சத்திரத்துல எந்த கிரகம் இல்லை என்றால் இது நிறைய சொல்லலாம். இதுக்கு ஒரு புக்கே இருக்குது, எம்எம் சிஸ்டம் புக்கு. பட் இருந்தாலும் அது அவ்வளவு விளக்கமா இதுல சொல்ல முடியாது. ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அது நீங்க பொருந்தி பாருங்க. உங்களோட மெயின்ல கரெக்டா வந்து நிக்கணும். எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சீங்கன்னா இது எளிமையா பலன் சொல்லலாம். அக்யூரேட்டா வரும் உங்களுக்கு பலன். சந்திரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல, கண்டிப்பா அவன் மனசு உணர்வு இருக்காது. மனம் அலைவாய்ந்து கொண்டுதான் இருக்கும். இவங்க யாருகிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு முழுமையாக அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அன்பு பாசத்தை நம்பி ஏமாற்றம் அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல சந்திரன் நட்சத்திர கிரகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி மனநிலைகள் தான் இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்ல. ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்ல அப்படின்னா செவ்வாய் தான் கணவர். அப்ப அவங்க கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அன்பு பாசமும் கிடைக்காது, ஒரு அரவணைப்பு ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்காது. அப்ப அங்கேயும் பிளாக் ஆகி போயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்ல, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் எல்லா ஜாதகத்திலும் செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லைனாவே உங்களுக்கு அடுத்த பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக எதிர்பார்த்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா வராது. அடுத்தது பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிரை பண்ண முடியாது. கிரை பண்ணாலும் சிக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்கினா வீடு கட்ட முடியாது, வீடு கட்டினா கடனை கட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் என்னைக்குமே ஒரு ஜாதகத்துல புதனின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட் குணம்லாம் ரொம்ப அதிகமாவே ஏற்படுத்தி கொடுக்கும். படிச்ச படிப்புக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்காது. படிச்சது ஒண்ணு, வேலை வாய்ப்பு ஒண்ணாக அமையும். குருவின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை என்றால் இப்ப இவங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா பண விஷயத்துல சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. பணத்தால மனக்கவலைகள் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு குரு நீச்சமாயி குருபவன் நட்சத்திர கிரகங்கள்னா புத்திரபாக்கிய தடைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா அவர்கள் எதுலையுமே ஒரு குறிப்பா ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிர நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு எல்லாத்தையுமே மேலே ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. குறிப்பா ஆடை விஷயத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறைகள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த கலர் மேட்ச் ஆகல, எனக்கு மேட்ச் ஆகல, இப்படி கட்டல, ஜாக்கெட் இப்படி தைக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட மனைவி எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி நிறைவு அவன் மூலமா கிடைக்காது. அப்ப மனைவிக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கருத்து வேறுபாடு மன உளைச்சலை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாம சுக்கிரன் நீச்சநிலையில ஒரு ஆஞ்சாத்துல இருக்கிறாங்க அப்படின்னா திருமணம் தாமதமாகலாம், அல்லது திருமணமாகி பிரிஞ்சிருக்கலாம், அல்லது திருமணமே ஆகாம இருக்கலாம். மனைவினால எதிர்பார்த்த சந்தோஷ மகிழ்ச்சி நிறைவுகள் கொடுக்காது. அதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாதவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு விஷயத்துல எதிர்பார்த்த அளவுக்கு பேராசைப்பட்டு பெருநஷ்டம், பண முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தால மனக்கவலைகள் வேறுங்க. அதாவது நிறைய இடத்துல நம்பி ஏமாந்த நின்றுட்டு இருப்பாங்க. ஆசைகள் நிறைய இருக்கும்.
அடுத்தது கேதுவி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா எதுலையுமே திருப்தி இல்லாத அளவுக்கு மனசுக்குள்ளார கவலையும் வேதனையும் போராட்டமும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். திருப்தியற்ற தன்மையும் ஏதாவது ஒரு தேடிட்டே இருப்பாங்க. இந்த கோயில இருந்து அந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், அங்க இருந்து இதுக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உணர்வுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஒருத்தருடைய கர்மா, யாருடைய புண்ணியம் யாருடைய கர்மா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, நம்முடைய ஜாதகத்துல லக்னாதிபதி நட்சத்திரத்தில் என்ன லக்னம் வருதோ அந்த லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் நம்மளுடைய புண்ணியம் வேலை செய்யும். லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா நம்முடைய பாவ வினைகள் வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தா தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா தாத்தா செய்யப்பட்ட கர்ம வினை உங்களுக்கு வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் உங்க அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா உங்க அப்பா செய்யப்பட்ட கர்ம வினை உங்களுக்கு வேலை செய்யும். இது ரொம்ப எளிமையான முறையில தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது ஒருத்தர் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு நிறைய புதுசா இருக்குன்னா இந்த மெத்தட் நிறைய மீட்டிங்ல இதை பத்தி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். புதனுடைய நட்சத்திர கிரகம் இருக்கணும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா, கேதுவை நட்சத்திர கிரகம் இருக்கணும், குருவின் நட்சத்திரம் இருக்கணும். இது 3 இருந்தா ஜோதிடத்துறைக்கு நீங்க அடியெடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான முறையில உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் படிப்படியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல 3ல 1 இருக்குங்க, 2 இல்ல, 2 இல்ல 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் சொல்றேன். புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில BA அஸ்ட்ரோ, DA அஸ்ட்ரோ, ME அஸ்ட்ரோ, BHD அஸ்ட்ரோன்னு படிச்சு உங்க பேருக்கு அடுத்தது பட்டத்தை போடுங்க. அடுத்தது கேதுவை நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப நீங்க படிச்சு முடிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு விருது கொடுப்பாங்க, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா அப்படின்லாம். அது உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க. கேது உங்களுக்கு பலமா வேலை செய்வார். குருவின் நட்சத்திர கிரகம் இல்ல, அப்ப குரு வாழ்க, குருவே துணை. உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமாருடைய உருவத்தை நினைச்சுக்க. நீங்க 10 குருமாத்தை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு குருமாருடைய உருவத்தையாச்சும் நினைச்சு, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மிஸ்ரீ குருவே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் அல்லது குருவாழ்க, குருவே துணைன்னு சொல்லிட்டே வாங்க. குருவினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்ப நம்முடைய அமைப்பு பிரகாரம் நமக்கு எளிமையான முறையில கிடைக்கிறதுக்கு இந்த MM சிஸ்டத்தின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு பரிகார வழிமுறைகள் ஆகும். அதே நேரத்துல எப்பயுமே ஒரு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். உங்களுடைய தொழில வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறை. மேஷம், சிம்மம், தனுசுல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் இருக்காருன்னா இது 3மே நெருப்பு ராசி. அப்ப நெருப்பக்கூடிய ஸ்தலம் எதுன்னா திருவண்ணாமலை. அப்ப திருவண்ணாமலைக்கு அந்த சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் வில்வ மாலை போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. உங்க தொழில் அமோகமான வளர்ச்சி, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திலையும் கன்னிலையும் மகரத்திலையும் இதுல உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்ப இவங்கெல்லாம் இது மண் ஸ்தலம். அப்ப இதுக்கு ஏகாம் லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல உங்க பேர்ல அர்ச்சனை வில்வ மாலை போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அடுத்தது மிதுனம், துலாம், கும்பம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா இது காற்று ஸ்தலம். அப்ப காற்று ஸ்தலம் காலகஸ்திக்கு போகணும். அப்ப அந்த ஜாதகத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் காலகஸ்திக்கு போய் வில்வ மாலை போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதுக்கு அடுத்தது கடகத்திலையும் விருச்சிகத்திலும் மீனத்திலும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் இருக்காரு. இது நீர்ஸ்தலம். திருச்சிக்கு பக்கத்தால் இருக்கிற திருவனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோயிலுக்கு போய் வில்வ மாலை போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களோட தொழில் அமோகமான வளர்ச்சி கொடுக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதனால இந்த பஞ்ச பூதங்கள் அப்படின்றதுக்கு நிறைய சூட்சமத்தை கொடுத்துதான் இந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல சிறப்பாக வளர்ந்து வர வேண்டும் அப்படின்னா கம்பல்சரி அடிப்படை தெரிஞ்சுக்கணும். கிரக காரகத்துவங்கள், பாவக காரகத்துவங்கள் இது 2ம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் மிக சிறப்பாக வரும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு பாவகத்துக்கு 12 பாயிண்ட், ஒரு பாவத்துக்கு 100 பாயிண்ட் இருக்குது. ஆனா குறைஞ்சது ஒரு 12 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். 12 பெருக்கல் 12 144. அப்ப ஒரு ஜோதிட பலன் சொல்ல 144 பாயிண்ட் இருந்ததுன்னா 144 தடை உத்தரவு உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு ஜோதிட பலன் சொல்வதற்கான
ஒரு அற்புதமான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால இந்த வழிமுறைகளை நீங்க தெளிவா எளிமையான முறையில தெரிந்து கொள்ளுங்க. அதே நேரத்துல இத பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட செல் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா எனக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். 9092787867. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 9092787867. ஜோதிடத்தை என்னைக்குமே ஒரு வழிமுறைகள் தெரிஞ்சுக்கீங்க. நல்ல முறையில வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஈன்றெடுத்த பெற்றோர்களை தினந்தோறும் நினைங்க. பாதத்தை தொண்டு மானசீகமாக வழிபாடு செஞ்சுக்கங்க. அடுத்தது குலதெய்வ அருள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது குரு அருள். இது மூணு நல்ல பலமா அமைஞ்சிருச்சுன்னா நீ எடுக்கக்கூடிய வெற்றிகள் வாக்கு பலிதம் பிரமாதமான முறையில வெற்றி அடையும். நிறைய உயர்நிலைகள் போகலாம். உங்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றல்னா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அடிப்படை இலவச வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைய கருத்தரங்கு நிகழ்வுகள் ஜோதிடத்துறைக்கு வளர்ச்சிக்கும் ஜோதிடர்களுக்கு வளர்ச்சிக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி மிக சிறப்பான முறையில் இந்த சேவையை செய்து கொண்டு வருகின்றார். இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக நான் சொன்ன கருத்தை தூங்காம கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சிஸ்டத்துல சாரம் கொடுக்காத கிரகம் என்ன செய்யும்? ஒரு லக்னாதிபதி அமர்ந்த சாரம் எதுவாக இருந்தால், அதாவது பஞ்சபூதங்கள்ல எந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய ராசிகள் அமைந்தால் என்ன பலன் என்பதை அருமையாக குறுகிய நேரத்தில் நேரம் கருதி ஐயா சொன்னாங்க. நான் பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் எனக்கு மைக்கி கொடுத்து பேச சொன்னது ஐயா தான். பேசுங்கய்யா, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு பேச சொல்லி மைக்கி கொடுத்தது ஐயா தான். ஐயாவுடைய பாணி பாத்தீங்கன்னா என்னிட்ட இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா தங்கப்பாண்டியன் ஐயா அவருடைய பேசிக் கிளாஸ் போறீங்களா என்னிட்ட அனுப்புவார். அப்ப அவருடைய ஸ்டைல எனக்கு இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நிறைய வகுப்பு நான் படித்திருக்கிறதுனால அவருடைய ஸ்டைல் இருக்கும். இப்ப இந்த நிகழ்வு நடக்கிறது, நிகழ்ச்சி நடத்துறது, இதெல்லாம் எப்படி யாருடைய போட்டா முன்னாடி போடணும், யாருடைய போட்டா பின்னாடி போடணும், இல்லைன்னா எப்படி கோச்சுக்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த நெளிவு சுழிவுகள்லாம் சொல்லி கொடுத்தது நமது முகுந்தன் முரளி ஐயா தான். அப்ப ஒரு எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த புக்கு போடுறதுக்கு காரணம் கூட முகுந்தன் முரளி ஐயா தான். அவருடைய புத்தகத்தை பார்த்து நிறைய படிச்சு அதுல ஏதாவது சொல்ல முடியும், எப்படி எல்லாம் பலன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துதான் இந்த புத்தகங்கள் தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய விதிகள் இருந்தாலும் கூட அதை எப்படி எழுதணுங்கிறதுல எழுதி வடிவமைச்சோம். அதே போல ரிசவானந்தம் ஐயா அவர்கள் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நட்சத்திர பலன்கள் A to Z அப்படிங்கிற புத்தக வெளியீட்டுக்கு ஐயாவுடைய பெரிய எங்களுக்கு ஹெல்ப். ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப ஐயாவுக்கு ரிசவானந்த சாமி அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. சிஸ்டத்தின் ஜோதிட விடிவெளி என்ற புத்தகம் இருக்குது. ஆனா நான் எடுத்துட்டு வரல. வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தை நம்முடைய ரிஷபானந்த ஐயா அவர்களுக்கு ஒரு புக்கம் தான் இருக்கு எப்பயுமே பேக்ல, அந்த புக்கு ஐயா அவர்களுக்கு கொடுத்தாரு.